ஹலோ நண்பா, வெல்கம் பேக். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மாடியூல்ஸ் எப்படி நம்மளாக ஓன் மாடியூல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, rock.py ஒரு ப்ரோக்ராம் ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கேன். இதில் நான் ப்ரோக்ராம் எழுத போகிறேன். என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்த மாடியூலேருந்து தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம்னு பார்க்குறதுக்கு ஐ எம் ஃப்ரம் ராக் மாடியூல் அப்படிங்கிற நம்ம அவுட்புட்டில் வரும். நம்ம மாடியூலை இது இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன செய்யறோம்னா, இதில் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணேன். இதுக்கு நான் ரேனுன்னு பேர் வச்சுக்கிறேன். இதில் என்ன செய்யணும்னா 2 ஆர்குமெண்ட் வாங்க போகிறேன், a, b. இது வந்து சிம்பிளாக ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணால் தான். அதுக்கு முன்னே நம்ம மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் ரேண்டம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் நம்ம என்ன செய்யணும்னா ரிட்டர்ன் ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இது ஆர்னு வச்சுக்கிறோம். r.rand int. இதில் ஆர்குமெண்ட்டாக வந்து a, b நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் ஃபங்க்ஷன். அதுக்கு முன்னாடி என்ன வேணால் ஒரு பிரிண்ட் கொடுத்துருவோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், பிரிண்ட் ஐ எம் ஜெனரேட் ரேண்டம் நம்பர். இப்போ என்ன செய்கிறோன்னா, இதை சேவ் பண்ணிக்கிடுவோம் ஃபைலை. இப்போ என்னென்னா சேவ் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், rock.pyன்னு சேவ் பண்ணியிருக்கோம். அதில் என்ன ரேனுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம டுட்டோரியல்ஸ் பைத்தான் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுவோம். இதில் நான் அதை இம்போர்ட் பண்ண போகிறேன். சிம்பிளாக அந்த இது ஃபோல்டர் பேர் கேபிட்டலாக கொடுத்துருக்கேன், ராக். அவ்வளோதான் நண்பா. இப்படி சிம்பிளாக கொடுத்தா இப்போது இம்போர்ட் ஆயிரும். இப்போ இதை நம்ம ரன் பண்ணாலே என்ன ஆகுன்னு பாருங்கள். அதில் இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, ஐ எம் ஃப்ரம் ராக் மாடியூல்னு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, அதில் இருக்க அந்த ரேண்டம் மாடியூலில் கால் பண்ண போகிறேன். அதுக்கு ராக் வந்து எஸ்ன்னு வச்சுக்கூடும். எஸ் டாட் அதுக்கு ரேனுன்னு பேர் வச்சோம். ஆர்குமெண்ட் 2 கொடுத்தோம். 2,6 2,9 கொடுப்போம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இதை ஒரு ஃபார் லூப்பில் போடுவோம். அப்போ தான் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஒரு 3 டைம்ஸ் இன்டென்ட் பண்ணிடுவோம். இப்போ என்னென்னா நம்ம அவுட்புட்டில் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. பார்த்திங்கன்னா ஐ எம் ஜெனரேட் ரேஸ் பேக் ரேண்ட் இன்ட்டு அஸ் நோ அட்ரிபியூட். சாரி, டியை விட்டுட்டேன் அதில். இப்போ அதில் போய் சின்ன எங்கள் ராக் ரேண்டு இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபைலுக்குள்ளே போவோம். இதாக இருக்குது நம்ம ஃபைல். இப்போ இதை ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஐம் ஜென்ரேட்டிங் ரேண்டம் நம்பர் 979 வந்துருக்கு. இது இன்னொரு ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா 642 வந்திருக்கு. இதான் நம்ம எப்படி நம்மளாக ஓனாக மாடியூல் க்ரியேட் பண்ணுறது, அதில் இருக்க ஃபங்க்ஷனை எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பா.